வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். கலையரசன் தானுங்களே? ஆமா சார், ஒரு ஆர்டிக்கல் எழுதுறோம், இறந்ததற்கு பின் வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொல்லி. எதுக்கு பின்னாடி இறந்ததற்கு பின் வாழ்க்கை அப்படியா? இல்லையா, ஒன்னும் இறக்கல, உயிரோட தானே இருக்கேன். நீங்க எந்த ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் யார் நீங்க? எந்த அண்ணா வணக்கம், நான் ஆர்ஜே தீபக் பேசுறேன், நான் ரேடியோல இருந்து. இந்த வாய்ஸ் தான் தல ரொம்ப அழகா இருக்கு, லேடிஸ் வாய்ஸ். அது லேடிஸ் வாய்ஸ் நீங்க சொல்றதே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெருமையா இருக்குண்ணே. சூப்பர் தல, ஐ லவ் யுவர் ஒர்க் தல, ரொம்ப பிடிக்கும். உங்களையும் நாங்க எல்லா படத்துலயுமே வந்து வித்தியாசமான ரோல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எப்படினாலும் கொண்டுறாங்க. அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே டெட் வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சாகாமல் நடிக்கும் கலையரசன் போட்டுருவோம். நான் வந்து உங்களுக்கு ஒரு படத்தை பத்தி 3 கிலோ கொடுக்குறேன். அது என்ன படம்ன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணும்போது மூஞ்ச பாத்தீங்கன்னா ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாதிரி வச்சே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இல்லன்னு இருக்காது. நீங்க கரெக்டா சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க கரெக்டா சொல்லி எனக்கு கண்டென்ட் கிடைக்கும். ஒரு யுவன் பாட்டு பிளே பண்றேன். சினுங்கிறீங்களே. அண்ட் தண்டகாரண்யமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா தண்டகாரண்யம் ஹீரோவா நடிச்சிருக்கேன். மெட்ராஸ்க்கு அப்புறம் இந்த படம் ஃபுல் சைஸ் தான், ரொம்ப பயமா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்ம வாழ்ற லைஃப் வந்து எவ்வளவு கிஃப்டட் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்துல அண்ணன் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க செப்டம்பர் 19 அன்னைக்கு மறக்காம தியேட்டர்ஸ்ல வந்து தண்டகாரண்யம் படத்தை பாருங்க.